வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் நிறைய பெற்றோர்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தை எப்ப பாரு பொய் சொல்லுது மேம் அப்படின்றது. ஏன் பொய் சொல்றாங்கன்றதும் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றதும் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பொய் சொல்றோம் அப்படின்னாலே ஏன் அப்படின்றது நம்ம கேட்கணும். ஒரு பெரிய கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தைங்க விஷயத்துல ஏன் பொய் சொல்லுவாங்க? ஒண்ணு, அவங்க செஞ்ச ஒரு விஷயம் ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டு வரும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பொய் சொல்லி இதை கவர் பண்ணிடலாம். ஏன்னா இல்லைன்னா அம்மா அப்பாவோ டீச்சரோ நம்மளை அடிப்பாங்க மிரட்டுவாங்கன்ற ஒரு பயத்தினால பொய் சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், நிறைய குழந்தைங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக பொய் சொல்லுவாங்க. அதாவது கவனத்தை தான் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுனால நடந்த விஷயத்தை பெருசுபடுத்தி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி அதை ஒரு அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எக்ஸ்ட்ராவா வச்சு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது அட்டென்ஷன் சீக்கிங்காக செய்யக்கூடிய பொய். மூணாவது விஷயம், ஒரு சில சமயம் குழந்தைங்க அந்த பொய் சொன்னாதான் நம்ம அவங்கள கவனிப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இது அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது. நிறைய டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கும் போதோ இல்ல பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து அம்மாவால குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பொய் கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு பொய் சொல்லுவாங்க. நம்ம வெறும் பொய் சொல்றதை மட்டும் பனிஷ் பண்ணி அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா அது சரியாகாது. இது ஒவ்வொன்றுக்குமே நான் உதாரணங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியும் போது பொய் சொல்றது. ஸோ குழந்தைய டெஸ்ட்ல சரியா மார்க் வாங்கல, குழந்தை படிக்கிறதுக்கே கஷ்டப்படுது, ஆனா மார்க் ஷீட் வரும்போது மார்க் கம்மியா இருக்கு, குழந்தை அந்த மார்க்கை மாத்திடுது. அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்க கொடுத்துட்டு இல்ல மிஸ் இப்படிதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டெஸ்ட் பேப்பர் கிடைச்சிருக்கும், பேக்லயே ஒளிச்சு வச்சுட்டு மேம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் கழிச்சு நீங்க பேக் தேடி பார்க்கும்போது அந்த பேப்பர் உள்ள இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வருது. இந்த விஷயத்துக்கு போய் சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட வளர்ப்புல மாற்றங்கள் உடனடியா தேவை இருக்கு அப்படின்றது ஒரு சைன். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டைரக்டா அவங்களால பேச முடியல, அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு, மறைச்சாதான் எஸ்கேப் ஆக முடியும்னு குழந்தையோட மனசுல பதிவாயிடுச்சு. ஸோ பயத்துக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்கோம். குழந்தையோட ஃபீலிங்ஸுக்கோ குழந்தையோட திறமைக்கோ நம்ம சப்போர்ட் கொடுக்காதனால இந்த மாதிரி பொய் சொல்றாங்க. ஸோ இதை நீங்க அட்வைஸ் பண்ணி நாங்க அந்த காலத்துல பொய் சொல்ல மாட்டோம், எங்க மேம் கிட்ட சொல்ல மாட்டோம், இப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று கதை சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அடி வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், திட்டு வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்களால திங்க் பண்ண முடியும். இந்த பொய் அப்படிங்கிறது நம்மளோட வளர்ப்பை பத்தி சொல்லுது. ரெண்டாவது விஷயம், அட்டென்ஷன் சீக்கிங்காக செய்யறது. பிகினிங்ல இருந்தே ஒரு சில பெற்றோர்கள், அதுவும் இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பாராட்டல் கொடுத்து பழக்கிட்டோம். சோ ஒரு சின்ன டிராயிங் பண்ணா கூட, கிறுக்கி இருந்தா கூட அதை ஒரு பெரிய விஷயமா, ஓ இவ்வளவு அழகா செஞ்சுட்டான், உடனே அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு மை சன்ஸ் டிராயிங், மை டாட்டர்ஸ் டிராயிங் போடுறோம். சோ இந்த குழந்தைக்கு பிகினிங்ல இருந்தே பெரிய பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சுதான் பழக்கம். நார்மலான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு நம்ம பழக்கவே இல்லை. அப்போ அந்த குழந்தையும் ஸ்கூல்ல சாதாரணமா மேம் வெரி குட்னு சொன்னதை இன்னைக்கு எங்க மேம் கூப்பிட்டு என்ன அசம்பிளிலேயே கூப்பிட்டு வெரி குட் சொன்னாங்கன்னு சைல்ட் பில்டப் பண்ணுது அப்படின்னா அதுவுமே நம்ம வளர்ப்பை பத்தி தான் குறிக்குது. என்ன சொல்லுது, நம்மளோட வளர்ப்புல நம்ம குழந்தைக்கு நார்மலான எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு சில சமயம் வெற்றிகரமா இருப்போம், ஒரு சில சமயம் தோல்வி இருக்கும்ன்றது நம்ம பழக்கப்படுத்தல. எப்பவுமே இந்த பெருசா பாராட்டல் பண்றது தான் தேவை இருக்கு அப்படின்னு நம்ம சைல்டுக்கு ரியாலிட்டியே கொடுக்காம ஒரு ஃபேண்டசி, ஒரு கற்பனையை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கும் போது இது ரெண்டாவது வகையான பொய். இந்த மாதிரி பொய்யில நம்ம எங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, குழந்தை செய்யக்கூடிய விஷயத்துக்கு ப்ராப்பரான ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை வரைஞ்சிருக்கா, கண்ணு நல்லா வரைஞ்சிருக்கீங்க, இந்த இடத்துல இந்த கலர் போட்டிருந்தா இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு இந்த கலர் போட்டிருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். ஃபீட்பேக் நீங்க கொடுக்கும்போது அந்த குழந்தை ஓ சரி இவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, நம்மளோட ஒர்க் நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனப்பக்குவம் வரும். மூணாவது விஷயம் தான் நம்ம ரொம்ப சீரியஸா பார்க்கணும். இது அதிகமா நாங்க இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோம். சைக்காலஜில பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம். குழந்தை அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால, அம்மா அப்பாவோட டைம் அவங்களுக்கு கிடைக்கலன்றதுனால பொய் சொல்றது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு குழந்தை, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தை எங்க ஊர்ல ஒரு பெரிய
கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்த பொண்ணு, நல்ல குட் ஸ்டூடெண்ட், எல்லாம் மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்துலயுமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த சைல்டு. ஆனா டெய்லி வந்து வீட்டுல வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஜாப்ல இருந்தாங்க. ஸோ குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப குறைவா இருந்தது. கிடைக்கக்கூடிய டைம்ல வந்து இந்த குழந்தை வீட்டுல போய் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இது டான்ஸ்ல செலக்ட் பண்ணாங்க மேம், இன்னைக்கு வந்து கிராஃப்ட்ல எனக்கு பெஸ்ட்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே அது எண்ட் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா, எல்லாரோட அம்மா அப்பாவும் ஸ்கூலுக்கு வராங்க, நீங்க 2 பேர் மட்டும் வரதே இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். ஆனா வந்து என்ன ஆகும்னா, ஸ்கூல்லயுமே என்ன பண்ணுவா அப்படின்னா, திடீர்னு ஐயோ என் பென்சில் காணோம் அப்படின்னு சொல்லி கிளாஸையே டிஸ்டர்ப் பண்ணி ஃபுல் கிளாஸ் வந்து அந்த பென்சிலுக்காக தேடும். அதுல வேற ஒரு அழுகை, எங்க அம்மா திட்டுவாங்க இந்த பென்சில் இல்லாம வீட்டுக்கு போனோன்னா எங்க அம்மா உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லி ஃபுல் கிளாஸ் வந்து தன் மேல வந்து கவனத்தை திருப்பி விட்டு கடைசியில வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து அந்த பென்சில் எடுத்து ஐயோ இந்த பென்சில் இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பண்ணுவான். இது வந்து நிறைய டைம் நீங்க பாத்தீங்கன்னா அவ வந்து வேற வேற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஐயோ என்னோட பென்சில் காணும், என்னோட மொபைல் காணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்றது. வீட்டுல வந்து என்னை இதுக்கு செலக்ட் பண்ணாங்க, நீங்க 2 பேர் தான் வரல அப்படின்னு. இது எப்போ ஒரு பெரிய சிச்சுவேஷனா மாறுச்சு அப்படின்னா, சைல்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கு, எனக்கு நாளைக்கு வந்து டான்ஸ் ஆனுவல் டே நாளைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து 5 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க மட்டும்தான் வரவே இல்லை, மற்றவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க அம்மாவுமே வந்து அடுத்த நாள் ரொம்ப அவங்களுக்கு குற்ற உணர்வு ஏறிடுச்சு. அவங்க வந்து பெர்மிஷன் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனா அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படிங்கிற லெவல்ல பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. ஸோ அப்பதான் அந்த மதருக்கு தெரிய வந்தது, இந்த குழந்தை வந்து சொன்ன அனைத்து விஷயங்களும் வந்து பொய், அதே சமயத்துல அந்த வீட்டுல தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னதெல்லாம் கூட எல்லாமே பொய் தான் அப்படின்றது எல்லாருக்குமே புரிய வந்தது. இந்த குழந்தையோட தேவைகள் பாத்தீங்கன்னா என்ன, நீங்க கவனிங்க, நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றது எப்படி கேட்கறதுன்னு தெரியாம ஒரு 8 வயசுல வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி நம்மளோட கவனத்தை வந்து அவன் பக்கம் திருப்புறது வந்து ஹேபிட்டா மாறிடுச்சு. ஸோ இந்த 3 வகையான பொய்க்குமே வந்து நான் சஜஸ்ட் பண்ணது, நம்மளோட வளர்ப்புல தான் மாற்றங்கள் தேவை இருக்கு. இதுல வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில குழந்தைங்களுக்கு வந்து பொய் எப்படி சொல்லாம இருக்கிறது, அந்த ஹேபிட் வந்து உண்மையை சொல்ல வைக்கிறது எப்படின்றது பார்க்கலாம்.